So very good evening to all. Arupukattiyilindu Subbaraj and then welcome to our own Subba Learnings. Very good evening Rakana. First of all audio video எல்லாமே clear இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. I hope clear ஆ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். So fine, right, உள்ள போயிடலாம். Just ஒரு 10 to 20 minutes மட்டும் தான் அந்த வீடியோ இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. ஸோ நீங்க நம்ம எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த நேத்து நம்ம டாப் ரேங்க் பேட்சுக்கான டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கறத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் 1 ஓப்பன் டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ ஐ ஹோப் அதை நீங்க பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம வேற எங்கேயுமே இல்லாத ஒரு புது சிறப்பம்சமாக ஒரு நியூ பேட்டர்ன் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தோம். அதுல இருந்து உங்ககிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய வரவேற்பு அது எல்லாமே ரொம்ப 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 நன்றி. முக்கியமான விஷயம் இந்த வீடியோ என்ன அப்படின்னா, நேத்து எழுதின டெஸ்ட் பேட்ச் எழுதியிருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம கௌரவிக்கணுமா இல்லையா? ஸோ அந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சுட்டு நான் உங்களுக்குள்ள கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இதுவரை மேபி உங்களுக்கு பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணலன்னா நம்ம டாப் ரேங்க் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். குரூப் 2 குரூப் 4 கம்பைண்டா. ஸோ இதுல நீங்க வில்லிங்கா இருக்கிறீங்க அப்படின்னா 7200085994 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க சீட்ஸை பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் பேட்டர்லாம் உங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமே, எனக்கு நான் படிக்கிறப்போ நான் இருந்த ஃபேஸ் பண்ண விஷயமே, சும்மா டெஸ்ட் பேட்ச் எடுத்து கொடுக்காம அது இங்க தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்து எல்லா கொஸ்டின்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய 100 கொஸ்டின்ல தமிழ்ல இருக்கக்கூடிய 75 கொஸ்டின்லயுமே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த பாருங்க எந்தெந்த புக்கு எதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீடைல்ஸுமே இங்க நாங்க வச்சிருக்கிறோம். ஸோ அதுதான் நமக்கு முக்கியமான இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 599 அப்படிங்கிற அந்த பிரைஸ்ல அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நம்ம உள்ள போயிடலாமா? ஸோ நீங்க தான் அதுக்காக வெயிட் பண்றீங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து நின்று நம்ம ஆன்லைன் மோட்ல தான் நம்ம கண்டக்ட் பண்ணிருக்கோம். இருந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கிளாப் பண்ணணும் அப்படிங்கறதா முக்கியமான விஷயம், ரைட்டா? ஸோ நம்பி புதுசா ஜாயின் பண்ணிக்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் நான் முதல்ல காட்டுறேன். செகண்ட் ஸ்டேட் ரேங்க்ல யார் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கான்னு சொல்லி காட்டுறேன், ரைட்டா? ஸோ ரைட், there's a first mark for yours. Okay, yes, 100 out of 100. Good, very good. சும்மா கிடையாதுங்க, அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய எதையுமே நம்ம உதாசீனப்படுத்தவே கூடாது. ஃபுல் மார்க் ஒரு ஆள் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா எப்படி சொல்றது, ரியலி கிரேட் கிரேட் கிரேட், ரைட்டா? ஸோ அவங்க பேர் என்னது அப்படின்னா தஷின் ஃபாத்திமா. ஐம் சாரி, அது முன்னாடி எனக்கு ஸ்பெல் பண்ண தெரியல, தப்பா பண்ணிடக்கூடாதுனால நான் இதை மட்டும் சொன்னேன். தஷின் ஃபாத்திமா மேம். டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 8694. அத்த ஊர் பேர் வைக்கலையா? அச்சோ சாரி. அடுத்த டெஸ்ட்ல நான் ஊர் பேர் வச்சிடறேன். ரைட்டா? 100 out of 100 வச்சிருக்காங்க. அவங்க தான் ஒன் அண்ட் ஒன்லி ஒரே ஒருத்தவங்க தான் நம்ம பேட்ச்லயே இருக்கிறாங்க. 100 out of 100 எடுத்தவங்க இவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க், ரைட்டா? செகண்ட் யார் சார் அப்படின்னா சாரதா தேவி மேம் அப்படிங்கிறவங்க. எத்தனைனா 97, ஜஸ்ட் 3 தான். பட் 3 போனாலுமே நீங்க வந்து பரவாயில்ல 97 எடுத்திருக்கேன்னு நீங்க வந்து சந்தோஷப்படக்கூடாது. 3 மார்க் போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் தான் பண்ணணும். 1 மார்க் போனாலும் 3 மார்க்னா சரி 3 கொஸ்டின்னா 4.5 மார்க். 0.5ல 500ல இருந்து 600 பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு தூக்கி வெளியில போட்டுருவாங்க, சரியா? சோ 3 கொஸ்டின்ஸ் எங்க தப்பு பண்ணீங்கிறத ரீஅனலைஸ் பண்ணுங்க. நான் அன்னைக்கே சொன்னது. மூணாவது ரொம்ப முக்கியமானது யார் சார்? பவானி மேம். 95 அவுட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் போயிருச்சு. பரவாயில்ல, 10வது ராக்கனா இன்னும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் முன்னிலைப்படுத்துங்க. ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி பாருங்க. அடுத்த நீங்க தான் 100ல வரணுங்கிறது என்னுடைய கருத்து. இந்த 3 பேர் இருக்கிறீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் பாத்திமா மேம், தஸ்தீன் ஃபாத்திமா மேம், அகைன் சாரதா தேவி மேம் அண்ட் பவானி. இவங்க 3 பேருமே நம்ம டாப் ரேங்க்ல தாண்டி குரூப் 4ல ஸ்டேட் ரேங்க் நீங்க வாங்க போறீங்க. நீங்க வாங்கி தான் ஆகணும். இனிமேல் உங்களுடைய மார்க் பின்னாடி போயிடக்கூடாது, சரியா? எல்லா டெஸ்ட்லயுமே நீங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஒவ்வொரு டெஸ்ட்லயும் யார் பாக்குறாங்களே, நான் உங்களுக்கு 30 டெஸ்ட்லயும் உங்களுக்கு நான் ஓவரால் போட்டு நான் உங்களுக்கு முன்னாடி முன்னிலைப்படுத்தி காட்டுவேன், சரியா கண்ணா? சோ ஆல் தி வெரி பெஸ்ட். 90க்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க சார். அவுட் ஆஃப் கிட்டத்தட்ட சரண்யா மேம் அப்படி 92, வெரி குட். விஜயா மேம் 92. ஓகே, சோ ரொம்ப போச்சுன்னா கரெக்டா 90ல யாரு? பிரீத்தி, அவங்களே சேர்த்துக்கலாம். பிரீத்தி மேம். சோ அத்தனை பேருமே சிங்க பெண்மணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய டேய் பையங்களா தங்கங்களா, நம்ம பசங்க எங்கடா போயிட்டீங்க, நீங்கள் நல்லா படிங்கடாக்கன்னா. சோ 100 out of 100ல ஆரம்பிச்சு 90+ வரைக்கும் ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 6 சிங்க பெண்மணிகள். அவங்க தான் இந்த வருஷம் போஸ்டிங் வாங்க போறாங்க. ஜஸ்ட் வெயிட் அண்ட் சீ. அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே, அதுமே டிஎன்பிசி அபிஷியலா சொல்றதுக்கு முன்னாடியே நான் டிக்டேட் பண்றதுல ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன், ரைட்டா? இதுல அடுத்த கேள்வி பாருங்களேன். அதுக்கடுத்து நான் காமிச்சிடறேன். கிட்டத்தட்ட 87, 85, 80க்கு மேல எடுத்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களுமே கிட்டத்தட்ட 27 நபர்கள் கிட்ட 80+ எடுத்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதை உங்க குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க, சரியாடாக்கண்ணா? இதை உங்க குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க. ஆனா ஐம் சாரி, நான் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா டெஸ்ட் பேட்ச் இல்லையா, நான் இந்த 3 மார்க் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். சரி, அவங்க தான் ஓகே, பக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு 4 மாசமா நம்ம கூடயே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரு அவங்க அப்படின்னா ஸ்டேட் ரேங்க் அப்படின்னா உடனே சிரிப்ப போடுறது, ரைட்டா? அடுத்த வட்டம் நீங்க தான் முன்னிலையில இருக்கணும். நீங்க தான் நான் எடுத்துமே கேட்கிறப்ப ஓவரால் போட்டு சனா
கால் பண்ணப்போ ஸ்டேட் ரேங்க்ல எத்தனை பேர் ஃபுல் மார்க் அப்படின்னு தான் நான் கேட்டேன். கேளுங்க அவட கேட்டு பாருங்க எத்தனை பேர் ஃபுல் மார்க்ல இருக்கிறான், எத்தனை பேர் 98 மேல இருக்கான், அப்படிதான் நான் கேட்டேன். 1-2 தப்பாகும்ல. சாரிடா கண்ணா. சோ அதனால அந்த ஸ்டேட் ரேங்க்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கிறது பார்க்கணும். சரிடா கண்ணா. சோ ஸ்டேட் ரேங்க் பேட்ச்ல இருக்கக்கூடிய டாப் ரேங்கர்ஸ் யார் சார்? ஒரே ஒரு கொஸ்டின் மிஸ் ஆயிடுச்சு. அச்சோ பாவமே, அச்சோ ஒன்னே ஒண்ணு இல்லைன்னா எங்க பிள்ளைங்களும் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். அவங்க யார் சார் அப்படின்னா மகாலட்சுமி மேம். குட், கிரேட். டி மகாலட்சுமி, டேட் ஆஃப் பர்த் 13/10/2004, 99 மார்க்குகள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பெறக்கூடிய மாணவியாக வரப்போகிறார் அவர்கள் தான் மகாலட்சுமி. ஊர் பேரை நான் ஆட் பண்ண சொல்ல மறந்துட்டேன். சரி, அடுத்தோட நான் ஆட் பண்ணிடுறேன். சரியா? அகைன் 99ல இன்னொருத்தவங்க போட்டா லிங்கேஸ்வரி மேம். போடு லிங்கேஸ்வரி மேம். அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை. 99. ஒரே ஒரு கொஸ்டின் தான் போயிருக்கேன். கிளாப் பண்ணுங்கடா. இதெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும். ரைட். டாட் யார் சார்? தீபா விஜய் மேம். போடு 99. ஆக மொத்தம் டாப் ரேங்க் ஃபுல்லாமே ஆக்குபை பண்ண அத்தனை பேருமே பெண்மணிகள், வீர பெண்மணிகள், சிங்க பெண்மணிகள். அவங்களுடைய உழைப்புக்கும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மார்க்குக்கும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேட்சோட ஃபர்ஸ்ட் டெஸ்டோட ஃபர்ஸ்ட் மார்க் எல்லாத்துக்குமே நான் தலைவணங்குகிறேன். ரைட்டா? இந்த இது யாருமே குறையக்கூடாது. சரியா? இது யாருமே இந்த மார்க்கு குறையக்கூடாது. இன்னும் அதிகமா ஒரு மார்க் எங்க போச்சுங்கிறது ஃபில்டர் பண்ணுங்க. ஒரு மார்க் ஏன் ஒரு மார்க் விட்டுருக்கீங்க? உங்களுக்கு இதா இல்லையா? ஒரு மார்க் கில்ட்டா இல்லையா? கொஞ்சம் பாராட்டுனா வந்து உடனே அப்படியே காத்துலயே மிதப்பான். அதனாலதான் கொஞ்சம் லைட்டா திட்டி விடணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன். ஒரு மார்க் போச்சுடாக்கன்னா ஒரு மார்க்ல 1500 பேர் இருக்கிறான். குடுன்னு உள்ள போயிருவான். நம்ம நினைக்கிற போஸ்டிங் கிடைக்காது, நம்ம நினைக்கிற ஊர்ல கிடைக்காம போயிடும். மேபி பார்டர்ல கூட இருக்கிற மாதிரி ஆயிரும். அத்தாடி நமக்கு வேணாம். நமக்கு தேவை என்ன? 100க்கு 100, 200க்கு 200 எனக்கு மட்டும் எடுத்து கொடுத்துருங்க போதும். பேராசை தான், பெரு நஷ்டம்லாம் இல்ல. பெரு லாபமா தான் இருக்கும். சரியாடா கண்ணா? சரி, 2 மார்க் போனவங்க எல்லாம் யாருன்னு பாப்போமா? எங்கடா கண்ணா 2 மார்க்கு கணக்கு சட்டக்குன்னு 4 டெஸ்ட் ஸ்ட்ரெயிட் ரேங்க் பசங்களா? டே கண்ணா இங்க பாருங்க, இதுக்கும் பார்டர் 4 கொஸ்டின் 4 மார்க் இல்ல. பவானி மேம் கிரேட் 95 எடுத்திருக்காங்க. வெரி குட். ஜாய்ஸ் அருள் பிரஷிஜா மேம் 95. ஐஸ்வர்யா மேம் 95. வெரி குட். பாண்டி சிவசக்தி 94. நாகராணி 94. கோபிகா மேம் 93. லாவண்யா மேம் 93. வெரி குட் ராகனா. ஜான்சி ராணி மேம் 92. வெரி குட் 92. யார் அது? தினுஷியா மேம் 92. அகைன் ST321. உங்களுக்கு ரோல் நம்பர் கொடுத்திருப்பாங்களா? அவங்க பேர் சொல்லலையா? சரி, ஓகே. போன்சி மேம் 92. வெரி குட் ராகனா. அடுத்து ரோகிணி மேம் வெரி குட் 92. இலக்கியா மேம் 91. சூப்பர் டாகனா 91. அடுத்து யார் ராகனா? கிருத்திகா மேம் 91. சூப்பர்டா. லாவண்யா காந்தி மேம் வெரி குட். சசிரேகா 90. அருணா ரமேஷ் 90. நான் ஏன் அவளுடன் எதிர்பார்த்திருந்தேன்னா, என்னடா பசங்களே காணணும், எங்கடா கண்ணா பசங்களே காணும். டேய் கண்ணா என்னாச்சு? வாட் ஹேப்பன்? சூப்பரா படிங்க, பொறுமையா படிங்க. அடுத்த வட்டம் நான் எல்லா டெஸ்டையுமே 90க்கு மேல வித் போட்டோ, அவங்களுடைய பெர்மிஷனோட நான் போட்டோ கொண்டாந்து வைக்க போறேன் அடுத்த டெஸ்ட்ல. சோ இதே மாதிரி தான் சூப்பரா போயிட்டே இருக்கும். ஐ ஹோப் இதுல எல்லா லிஸ்ட்டுக்கும் இருக்கும். நம்ம குரூப்ல நான் அனுப்ப சொல்லிடுறேன். சரிடா? 90 எடுத்தவங்க எல்லாம் தப்பா இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்களா எழுதணும், இம்போஸ்டன் எழுதணும். உங்களுக்காக தான், உங்க நலனுக்காக மட்டுமே நான் என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா, அந்த புக்கு எந்த புக்கு எந்த பேஜ் நம்பர்ல இருக்குன்னு போட்டேன். வேற எங்கேயாச்சும் இருந்தா நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் ஓகேம்மா நான் மாத்திக்கிறேன். ஓகே சார், இல்ல சார் நாங்க ஆல்ரெடி இதெல்லாம் நாங்க பாத்துருக்கோம் சார் சொல்லுங்க. கிடையவே கிடையாது. ஸோ சூப்பரா படிங்க, தங்கமா படிங்க, தைரியமா படிங்க, விட்டுறாதீங்க. வர்ற வெள்ளிக்கிழமை டெஸ்ட் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து நான் வைவா வித் சுபா சனிக்கிழமை கண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க போட்டோவை கண்டக்ட் பண்ணி, இவன் தாண்டா அடுத்த குரூப் 4ல பாஸ், இவன் தாண்டா அடுத்த ஸ்டேட் ரேங்க், நீங்க வெயிட் பண்றா அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வச்சு அவன் முன்னாடியே நின்று டிஎன்பிசி வால் முன்னாடி நான் வந்து போட்டோ எடுத்து காட்டுறேன்டா. அதுதான் எங்களுடைய தலையாய நோக்கம். சூப்பரா படிங்க, தெளிவா படிங்க, கான்பிடண்டா படிங்க, எதை பத்தியும் ஒரி பண்ணாதீங்க. ரைட் அடக்கனா? நான் இந்த கொஸ்டின் எப்படி சார் இருந்தது? அடுத்த கேள்வி, இந்த கொஸ்டின் எப்படி சார் இருந்தது அப்படின்னா, ரொம்பவும் கஷ்டமா கிடையாது, ரொம்பவும் ஈஸியா கிடையாது. அதே மாதிரி அந்த மாட்ரேட் லெவல்னு சொல்லுவாங்க, மாட்ரேட்டுக்கும் டஃப்னஸுக்கும் ரெண்டுக்கும் நடுவுல உங்களுக்கு டைம் பத்தாத மாதிரியே போயிருக்குமே, ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே ஆயிருக்குமே, மேக்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ரொம்ப இழுத்த மாதிரியே இருக்குமே, ரீசனிங் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆன மாதிரியே இருக்குமே, இப்படிலாம் ஒரு ஃபீல் வருதா? இதெல்லாம் சிம்டம்ஸ். காய்ச்சல் வருதுன்னா முன்னாடி உடம்புல வலிக்கும்ல, அது மாதிரி வெற்றி அடைய போறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கான சிம்டம்ஸ். சரியா? சோ நம்ம படுற உழைப்பு, நம்ம போடுற எஃபர்ட் யாருமே போடக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தொடர் முயற்சியா போடுங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல. ரைட்டா? உங்களுக்கு என்னை பார்த்தா உடம்பு சரியில்லாம மாதிரியா தெரியுது, உங்ககிட்ட வந்தாதான் எனக்கு ஒரு மாதிரி ஆக்டிவ் ஆயிருது, மத்த இடத்துல போனாதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அப்படியே அமைதியா போன மாதிரி. ஓகே, சோ உங்ககிட்ட வந்தா சூப்பரான ஆக்டிவேட் ஆயிருவேன். அதே மாதிரி நீங்கள் புத்தகத்துக்குள்ள போயிருந்தீங்கன்னா ஃபுல்லா ஆக்டிவ் ஆயிட்டு நம்ம வாழ்க்கையே இதுதான் சொல்லி ஃபுல் ஃபிளெஜ்ரா 200% எஃபர்ட்டோட படிங்க.
உங்களை யாருமே வீழ்த்தவும் முடியாது. உங்க உழைப்பால, உங்களுடைய டேலண்டால, உங்களுடைய தொடர் முயற்சியால வெற்றி பெற்று போய்கிட்டே இருப்போம். பேசுபவர்கள் பேசட்டும், தூற்றுறவர்கள் தூற்றட்டும். நம்மளுடைய ஒரே இலக்கு அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய், ஹஸ்பண்டை கூட்டிட்டு போய், இல்லைன்னா நம்ம ஃபேமிலியவே கூட்டிட்டு போய் என்னையும் சேர்த்துதான் எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு போட்டோ எடுக்கிறோம் டிஎன்பிசி வால் முன்னாடி. அதுதான் எனக்கு தேவை. நீங்க அதை பண்ணி கொடுப்பீங்க நான் நம்புறேன். இந்த டெஸ்ட்ல மிஸ் பண்ணவங்க அடுத்த டெஸ்ட்ல நான் போட்டோவோட வரேன். அடுத்த டெஸ்ட்ல எந்த ஊரு எந்த போட்டோவோட நான் உள்ள கொண்டு வரேன். அதான் இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும், சூப்பரா இருக்கும். சரியாடா கண்ணா? சோ விடாப்பிடியா சூப்பரா படிங்க. ஸ்டேட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லா படிங்க. அகைன் பேட்ச் டாப் ரேங்க் பசங்களும் நல்லா படிங்க. உங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி. யார் ஃபர்ஸ்ட் வாங்குறாங்க நீங்க தான் அடிச்சு காட்டணும். சரியாடா கண்ணா? சோ மேபி வில்லிங் இருக்குது அப்படின்னா நான் அதையும் நான் காமிச்சிடேன்டா கண்ணா. 1 செகண்ட் இருங்க. தடி எங்க போச்சு? ஓகே ஃபைன். மேபி உங்களுக்கு வில்லிங் இருக்குது அப்படின்னா ஸ்டேட் ரேங்க் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ பேட்ச்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதனோட ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். இதுல என்னென்னலாம் சார் நாங்க பண்ணுவோம் அப்படின்னா, டெய்லி 2 hours வீடியோஸ் அப்படிங்கிறதுக்கும் ஆப்ல எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், எத்தனை டைம்னாலும் பார்த்துக்கலாம். ஈவினிங் ஸ்பாட் டெஸ்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, யூடியூப் ஹோம்ஒர்க் தனியா, பேட்ச் ஹோம்ஒர்க் தனியா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த இருக்குல்ல, இது மாதிரி 57 டெஸ்ட் அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு பர்சனலா மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன். வீக்கெண்ட் ஆச்சுன்னா வைவாத் சுபா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங். அது மட்டும் கிடையாது, என்னடா கண்ணா மிட் நைட் வைவான்னு சொல்லி உங்களுக்கு தனித்தனியா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அலோகேட் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸை அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியலாவே நான் கொடுத்துருவேன் ஸ்கூல் புக்ல. ரைட்டா? இதை விட வேற என்னடா கண்ணா வேணும்? 25 ஃப்ரீ டெஸ்ட். இப்போ டாப் ரேங்க் டெஸ்ட் பேட்ச் வாங்குறாங்க, நீங்க இந்த பேட்ச் ஜாயின் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்களும் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் வச்சிருக்கேன். நல்லா படிச்சு போறாங்க. இதெல்லாம் சேர்த்து எவ்வளவு சார்? ஜஸ்ட் இதெல்லாம் வெவ்வேறு இடத்துல வாங்கக்கூடியது. நமக்கு அதெல்லாம் வேணாங்க. நம்ம கஷ்டப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக ஜஸ்ட் 4,999 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறேன். முடியாதவங்க 2 times பே பண்ணிக்கோங்க. 2,500 ப்ளீஸ். இது உங்களுக்காக தான் வச்சிருக்கேன் நான். ஏன்னா அந்த இடத்துல அழுத்தி சொல்றேன். இது குரூப் 4 குரூப் 2 சார்? ரெண்டும் சேர்த்து குரூப் 4 எழுதிக்கலாம், குரூப் 2 டிசம்பர் வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம் டக்கனா. ரைட்டா? சோ வில்லிங் இருந்துச்சுன்னா 72085994 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஒவ்வொருத்தவருடைய உழைப்புமே ஒரு நாள் வீண் போகாது. கான்பிடண்டா படிங்க, தைரியமா படிங்க, ஜெயிக்கணுங்கிற ஒரு வைராக்கியத்தோட படிங்க. ஒவ்வொரு செகண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டவன் பேசுறத முதல்ல காதுல வாங்காதீங்க. இதைத்தான் நான் சொல்லுவேன். ரைட்டா? கண்டவங்க பேசுறத முதல்ல காதுல வாங்காதீங்க, அப்படியே தூர விட்டுருங்க. சாக்கடையாதான் வீசும். நம்மளாம் தங்கம். வெளியில வாங்க, வெளியில வந்துருங்க. யாரா இருந்தாலும் சரிதான். நம்மளுடைய இலக்கு என்ன? வேலை வாங்கணும். அப்படிதானே? அரசு அதிகாரியா போகணும். நம்ம வீட்டு பக்கத்துலயே ஆபீஸ்ல போகணும், விஓவா போகணும், சப் ரிஜிஸ்டரா போகணும், மிகப்பெரிய ஒரு பதவியில போய் உட்காரணும். அப்புறம் என்ன? எதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. நமக்கு படிக்க வேண்டியது அவ்வளவு இருக்கு, ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவ்வளவு இருக்கு, வைவால் அட்டன் பண்ண வேண்டியது அவ்வளவு இருக்கு. ஃபுல் டைமா உங்களை பத்தி மட்டும் தான் நான் சிந்திச்சுட்டு இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி படிக்கிறது மட்டும் தான் சிந்திக்கணும், வேற எதை பத்தி யோசிக்காது. ரைட்டா? இமிடியேட்டா உங்க சீட்ஸை பிளாக் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த டெஸ்ட்ல யார் டாப்பரா வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு வித் போட்டோவோட வித் ஊரோட நான் வந்து காமிக்கிறேன் சனிக்கிழமை. ரைட்? ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச்.